சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சரவணனை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சேலம் சின்னக்கடை வீதியில் பேரணியாக சென்று வாக்கு சேகரித்து மக்களிடம் ஆதரவு திரட்டி வருகிறார். தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரியாஸிடம் கேட்கலாம். ரியாஸ், தற்போது முதல்வர் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார். தற்போது அங்குள்ள கள நிலவரம் என்ன? தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தற்போது சேலம் மாநகர பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சின்னக்கடை வீட்டில் துவங்கிய அவருடைய தேர்தல் பிரச்சாரமானது தற்போது பெரிய கடை வீதி வரை தற்போது நிறைவு செய்துள்ளார். இங்கு பொறுத்த வரைக்கும் நடந்தே சென்று, அதாவது இங்கு இருக்கிற வணிக நிறுவனங்கள் நிறைந்த பகுதி இந்த சின்னக்கடை வீதி பெரிய பகுதி. ஒவ்வொரு வணிக நிறுவனங்களுக்குள் உள்ளே சென்று அதிமுக அரசினுடைய சாதனைகளும் பல்வேறு திட்டங்களையும் விளக்கி கூறி அதிமுகவுக்கு ஆதரவாக தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய KR சரவணன் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தும் அவர் நிறைவேற்றக்கூடிய திட்டங்கள் குறித்தும், அதே போல சேலம் மாநகரத்தை பொறுத்தவரைக்கும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் பல்வேறு திட்டப்பணிகள் செய்வது குறித்தும், அதே போல சேலத்தில் போக்குவரத்து நெரிசல் இல்லாத மாநகரமாக உருவாக்க பல்வேறு நடவடிக்கை எடுத்து வருவது குறித்தும் பொதுமக்களிடமும் வணிகர்களிடமும் எடுத்துக் கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த வாக்கு சேகரிப்பின் போது அதிமுகவினுடைய அமைப்பு செயலாளர் பொன்னையன், அதே போல சேலம் மாநகர செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான வெங்கடாச்சலம், அதே போல MP-யாக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் சக்திவேல் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்துட்டாங்க. அவர்களுடன் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தேமுதிக, பாமக, பாஜக உள்ளிட்ட பல்வேறு கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் முதல்வரோடு இந்த தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டாங்க. முதல்வர் வருகையை ஒட்டி இந்த பகுதி முழுவதும் போக்குவரத்து காலை முதலே தடை செய்யப்பட்டிருந்தது. முதல்வர், அதாவது வேனில் இருந்தவாறே பிரச்சாரம் செய்வார் என்று முதலில் கூறப்பட்டு, எந்த போதிலும் முதல்வர் வேனில் இருந்து கீழே இறங்கி நடந்து சென்று குறிப்பாக வணிகர்கள், அதே போல இந்த பகுதியில் சின்ன சின்ன வியாபாரம் செய்பவர்கள், அதிக காய்கறி மற்றும் பழ வியாபாரம் செய்கிற வியாபாரிகள் இந்த பகுதியில் அதிகமா இருக்காங்க. அவர்களிடம் சென்று அதிமுகவுக்கு ஆதரவாக ஆதரவு திரட்டினார். தொடர்ந்து அவர் சின்னக்கடை வீதியிலிருந்து பெரிய கடை வீதி வழியாக நடந்தே சென்று தற்போது இந்த காலை நேர பிரச்சாரத்தை தற்போது நிறைவு செய்தார். மீண்டும் மாலையில் திருச்சி பிரதான சாலையில் முதல்வர் அவர்கள் பிரச்சாரத்தை துவங்கி இந்த தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள நேரத்தின்படி சேலத்தில் இந்த பிரச்சாரத்தை முதல்வர் அவர்கள் நிறைவு செய்கிறார். முன்னதாக தமிழக முதல்வர் கடந்த 22ஆம் தேதி கருமந்துறையில், அதாவது அங்கு இருக்கிற விநாயகரை வழிபட்டு பிரச்சாரத்தை துவங்கினார். 40 தொகுதிகள், நாடாளுமன்ற 40 தொகுதிகளிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர் 18 சட்டமன்ற இடைத்தேர்தல் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஆதரவாகவும் தொடர்ந்து சூறாவளி பிரச்சாரத்தை தொடர்ந்து நாள்தோறும் ஒரு 300 கிலோமீட்டரிலிருந்து 350 கிலோமீட்டர் வரை ஜீப்பில் இருந்த, அதாவது பிரச்சார வாகனத்தில் இருந்தவாறே முதல்வர் சூறாவளி பிரச்சாரத்தை மேற்கொண்டார். இந்த நிலையில நிறைவு நாளான இன்று சேலம் மாநகர பகுதிகளில் அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவாக தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.